இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே, இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே, புவி வாழ்வை நாமும் தரவே இறை வாழ்வையின்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம், இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். இத்திருப்பலியில் நாம் பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுப்போம். சார்லஸ் கலையரசி இவர்களுடைய உடல் நற்சுகத்திற்காகவும், மேலும் அமல்ல மார்கரெட் காந்தம் தங்களது 80ஆம் ஆண்டு பிறந்தநாளை கொண்டாடுகிறார். இவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் ஆரோக்கியம் தர வேண்டியும், ஜோசப் நிஷாந்த் நன்றியாகவும் நற்கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், மேலும் தனிஸ்லாஸ், ஆரோக்கியமேரி, அந்தோனி சாமி, அமலோர் பவம், ரத்தினசாமி, அமலோர் பவம், பெர்னதத் விக்டோரியா, பலவேந்திரன், பிலோமின் அம்மாள், ஜெயராக்கினி, ஜோசப், ஜே ஆரோக்கியசாமி, குழந்தை ஏசுதாஸ், மேலும் முன்னாள் பங்கு தந்தையர்கள் இருந்த அவர்களுடைய ஆத்துமாக்களுக்காகவும், உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆத்துமாக்களுக்காகவும், மாசில்லா குழந்தைகளுடைய ஆத்துமாக்களுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள் புரிவாராக. என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவள்ளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் நாங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும்
உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூயாவியாருடனிருந்து எங்களை இடையறாது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே என்னை கழுவ, நானும் உறைபனிதனிலும் வெண்மையாவே. ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என் மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. இறைவா, உமது இரக்கப் பெருக்கத்திற்கேற்ப என் மேல் இரக்கம் கொள்வீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் ஸ்துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவாவும் நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்கள் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கின்றார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் எசாயா கண்ட காட்சி. இறுதி நாட்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்கும் உயர்ந்ததாய் நிலைநிறுத்தப்படும். எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் நாங்கள் அதை நோக்கி சாறை சாறையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோப்பின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர்தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கு அரிவாள்களாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றொரு இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோப்பின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாம் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு.
பதிலுரை பாடல் பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஓடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரின் திருக்குலத்தார் அங்கே செல்கின்றனர். இஸ்ராயேல் மக்களுக்கு இட்ட கட்டளைகளுக்கு இணங்க ஆண்டவரது பெயருக்கு அவர்கள் நன்றி செலுத்தச் செல்வார்கள். அங்கே நீதி வழங்க அரியணைகள் இருக்கின்றன. அவை தாவீது வீட்டாரின் அரியணைகள். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். எருசலேமில் சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக. உன் கோட்டைகளுக்குள் அமைதி நிலவுவதாக. உன் மாளிகைகளில் நல்வாழ்வு இருப்பதாக. பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். உன்னுள் சமாதானம் நிலவுவதாக என்று நான் என் சகோதரர் சார்பிலும் என் நண்பர் சார்பிலும் உன்னை வாழ்த்துகிறேன். நம் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லம் இங்கே இருப்பதால் உன்னில் நலம் பெறும்படி நான் மன்றாடுகிறேன். பல்லவி. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். இரண்டாம் வாசகம். நமது மீட்பு மிக அண்மையில் உள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவசனங்கள் 11 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதி காலம் இதுவே என அறிந்து கொள்ளுங்கள். உறக்கத்தினின்று விழித்தெழும் நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது. நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை கொண்டபோது இருந்ததை விட மீட்பு இப்பொழுது மிக அண்மையில் உள்ளது. இரவு முடிய போகிறது, பகல் நெருங்கி உள்ளது. ஆகவே இருளின் ஆட்சிக்குரிய செயல்களை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலங்களை அணிந்து கொள்வோமாக. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும். உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு
இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 24. இறை வார்த்தைகள் 37 44 முடியும். அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நோவாவின் காலத்தில் இருந்தது போலவே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். வெள்ளப்பெருக்கு முந்தைய காலத்தில் நோவா பேழைக்குள் சென்ற நாள் வரை எல்லோரும் திருமணம் செய்து கொண்டும் உண்டும் குடித்தும் வந்தார்கள். வெள்ளப்பெருக்கு வந்து அனைவரையும் அடித்துச் செல்லும் வரை அவர்கள் எதையும் அறியாதிருந்தார்கள். அப்படியே மானிட மகன் வருகையின் போதும் இருக்கும். இவர் இருவர் வாயில் இருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இருவர் திரிகையில் மாவரைத்து கொண்டிருப்பர். ஒருவர் எடுத்து கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். விழிப்பாயிருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வருவார் என உங்களுக்கு தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் விழித்திருந்து தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். எனவே நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. நம்முடைய திருவழிபாட்டு ஆண்டின் நிறைய காலங்கள் இருக்கின்றன. இப்போ நாம எந்த காலத்துல இருக்கிறோம்? நிறைய பேர் குளிர் காலத்துல இருக்கிறோம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. எந்த காலத்துல இருக்கிறோம்? திருவருகை காலத்தில் இருக்கின்றோம். மொத்தம் எத்தனை காலங்கள் இருக்கின்றன? 3 காலங்கள். தப்பா சொன்னீங்கன்னா முட்டி போட்டு பூசை பார்க்கணும். யாரெல்லாம் தப்பா சொல்றீங்களோ என்ன பண்ணணும்? முட்டி போட்டு பூசை பார்க்கணும். எத்தனை காலங்கள் இருக்குது? எத்தனை காலங்கள்? என்னென்ன காலங்கள்மா? பொது காலம், திருவருகை காலம், தவக்காலம், பாஸ்கா காலம். எப்பாடா கரெக்டாக சொல்லிட்டீங்க. எனவே 4 காலங்களை உள்ளடக்கியதுதான் நம்முடைய திருவழிபாட்டு காலங்கள். இன்று நாம் முதலாவதா, இரண்டாவதா, மூன்றாவதா, 4வது காலத்தை ஆரம்பிக்கின்றோம். எந்த காலத்தை? இரண்டாவது. உங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும், முட்டி போட்டு குச்சோட கிளாஸ் எடுக்கணும். இது எத்தனாவது காலம்? இரண்டாவதா, மூன்றாவதா, 4வதா? அதான் எது? என்னமா? திருவருகை காலன்றது எல்லாருக்கும் தெரியும். எத்தனாவது காலம் இது? பார்க்கும் பொழுது திருவருகை காலம்தான் முதல் வாரம், முதல் காலமாக இருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பு தான் முதல் காலமாக இருக்கிறது. எனவே நாம் திருவருகை காலத்தை ஆரம்பித்து விட்டோம். கிறிஸ்மஸ் வரப்போகிறது. எனவே திருவருகை காலம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? அதை அட்வென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? அட்வென்ட் என்றால் என்ன அர்த்தம்? என்னமா அட்வென்ட் என்றால் என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது லத்தீனில் என்ன சொல்றாங்கன்னா அட்வென்துஸ். என்னது? அட்வென்துஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்னவென்று பார்க்கும் பொழுது அரைவல் ஆஃப் த எம்பரர். என்னது? அரைவல் ஆஃப் த எம்பரர், அதாவது வருகை, வந்து விட்டார், அந்த மாதிரி சொல்லலாம். அப்படி என்றால் யாருடைய வருகை குறிக்கிறது இந்த திருவருகை காலம்? பேரரசனுடைய வருகையை தான் இந்த திருவருகை காலம் குறிக்கிறது. யார் அந்த பேரரசர்? நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அந்த பேரரசர். எனவே நாம் ஒரு பேரரசருடைய வருகையை குறிக்கக்கூடிய இந்த திருவருகை காலத்தை துவங்கி இருக்கின்றோம். இன்று முதல் வாரம். எந்த வாரம்? முதல் வாரம். என்ன வாரம்?
அதான் பர்பிள் கலர் சாரி கட்டி வந்துருக்கீங்களா? என்ன வாரம்? முதல் வாரம் நம்பிக்கை, எதிர்நோக்கின் வாரம், ஹோப். சரிங்களா? நாம் யாரை எதிர்நோக்குகின்றோம்? இயேசுவின் வருகையை எதிர்நோக்கின்றோம். எங்க வரப்போறாரு? என்னமா, மாட்டுத்தொழுவத்துக்கு வரப்போறாரா? உலகத்துக்கு வரப்போறாரா? எனவே புனித பெர்னார்ட் ஆஃப் கிளேர் வாக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரிங்களா? எனக்கு யாருன்னு தெரியாது, நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவர் இயேசுவின் வருகையை ரொம்ப அழகா சொல்றாரு. ரொம்ப ஒரு பிராக்டிக்கலா, நடைமுறைக்கு ஏற்றவாறு ரொம்ப தெளிவாக கூறுகின்றார். என்ன சொல்றாருன்னு பார்க்கும் பொழுது, இயேசு 3 தடவை வருகிறார் அப்படின்னு சொல்றாரு. மூன்று கம்மிங், அதாவது 3 வருகை, 3 கம்மிங்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் முதல்ல இங்கிலீஷ்ல சொல்றேன். முதலாவது என்னன்னு பார்க்கும் பொழுது, ஹிஸ் கம்மிங் டு ஹிஸ் பீப்புள், அதாவது இயேசு தன் மக்களிடம் வருகிறார். ஒரு குழந்தையாக, ஒரு ரொம்ப ஹம்புலா, தரை மட்டும் தன்னை தாழ்த்தி, ஒரு அடிமையின் வடிவை ஏற்று, அதாவது தன்னுடைய மக்களிடம் ஒரு அடிமையாக வருகின்றார். அதுதான் முதல் வருகை. இரண்டாவது வருகை என்னவென்று பார்க்கும் பொழுது, he is coming against the people. என்னது? தன்னுடைய மக்களுக்கு எதிராக வருகிறார். எப்படி? என்ன பண்ணுவார்? நம்ம செத்ததுக்கு அப்புறமேட்டு யாரு முன்னாடி கை கட்டி நிற்போம்? யாரு முன்னாடி நிற்போம்? இவர் முன்னாடி தான் நிற்போம். சரிங்களா? நாம் பாதாளத்திற்கு செல்ல வேண்டுமா, பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமா என்று யார் தீர்ப்பிடுவார்? இவர்தான் தீர்ப்பிடுவார். இவர் எதுக்காக வருகிறார்? நம்மை தீர்ப்பிடுவதற்காக ஒரு அரசராக வருகின்றார். முதலாவது அடிமையாக வருகின்றார். இரண்டாவது யாராக வருகிறார்? ஓர் அரசராக வருகின்றார். ஆட்சி உரிமை செலுத்துவதற்காக வருகின்றார். இது இரண்டாம் வருகை. மூன்றாவது வருகை தான் மிக மிக முக்கியமான வருகை. என்ன வருகை என்று பார்க்கும் பொழுது, ஹிஸ் கம்மிங் இன்டு ஹிஸ் பீப்புள். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு நமக்குள் வருகின்றார், மக்களுக்குள் வருகின்றார். அப்படி என்றால் இயேசு மக்களுக்குள் வருவதுதான் என்னவாக இருக்கிறது? கிறிஸ்துமஸாக இருக்க வேண்டும். எனவே இயேசு எப்பொழுது எனக்குள் வருகின்றாரோ அப்பொழுதுதான் அது எனக்கு கிறிஸ்துமஸாக மாறும். இல்லை என்றால் அது வெறும் ஒரு கொண்டாட்டமாக தான் மாற வேண்டும். நம்ம ஸ்டாரை கட்டுவோம், குடியில ஜோடிப்போம், இது பண்ணுவோம், அது பண்ணுவோம், அதோட முடிஞ்சு விடும். இப்ப என்ன பண்றாங்க? இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? பொதுவாக மக்கள் எல்லாரும் கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு போயிடுவாங்க. இல்ல, நிறைய பேர் என்ன பண்றாங்க? கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ்க்கு போயிடுவாங்க. நம்ம கிறிஸ்மஸை காசு கொடுத்து வாங்குபவர்களாக தான் இருப்போம். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்குள் வருகிறாரோ அப்பொழுதுதான் அது உண்மையான கிறிஸ்துமஸாக இருக்கும். இப்படி பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் எழும். மெசியா எங்க இருந்து வருவாரு, எப்படி பிறப்பாரு, ஏன் பிறக்கிறாருன்னு நிறைய கேள்விகள் இருக்கும். ஆனால் நாம் நமக்குள் வருவார் என்று பார்க்கும் பொழுது, அப்படி என்றால் நமக்குள் பிறக்கின்றார். அப்படி என்றால் நான் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும்? கிறிஸ்துவை எனக்குள் பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன மாதிரியான தயாரிப்போடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, மீகா இறைவாக்கினர் ஒரு வார்த்தையை சொல்கின்றார். எடுத்து வாசிங்கம்மா. மெசியா எங்கிருந்து வருவார் என்று பார்க்கும் பொழுது, மெசியா இங்கிருந்து தான் வருகின்றார், இங்குதான் வரப்போகின்றார் என்று மீகா இறைவாக்கினர். எடுத்துட்டீங்களா? மீகா இறைவாக்கினர், மீகா 5வது அதிகாரம், மீகா 5வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. இந்த ஒரே ஒரு கேள்விதான் பார்க்க போறோம். நீயோ எப்ரதா எனப்படும் பெத்லகேமி, யூதாவின் குடும்பங்களுக்கு மிக சிறியதாய் இருக்கின்றாய், ஆயினும் இஸ்ரவேலை என் சார்பாக ஆளப்போகிறவர் யாரிடமிருந்து தோன்றுவார்? உன்னிடமிருந்தே தோன்றுவார். அப்புறம் அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். புரிஞ்சுச்சா? அப்ப எங்க இருந்து பிறப்பார் மெசியா?
என்னுடைய உள்ளத்திலிருந்து பிறக்க போகின்றார். அப்படி என்றால் என்னுடைய உள்ளம் எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்க வேண்டும்? எஃப்ரத்தா. எஃப்ரத்தா என்றால் என்ன? எஃப்ரத்தா என்றால் என்ன? என்ன சொல்றாங்க? எஃப்ரத்தா என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கும் பொழுது, பீயிங் ஃப்ரூட்ஃபுல், அதாவது கனி கொடுக்கக்கூடியவர்கள். எனது பயனை கொடுக்கக்கூடியவர்கள். கனி கொடுப்பதுதான் எஃப்ரத்தா என்று அழைக்கப்படும். எடுத்து வாசிங்க, யோவான் 15:8. யோவான் 15:8. இயேசு ரொம்ப அழகா சொல்லியிருப்பார். நீங்கள் மிகுந்த கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்படின்னு அர்த்தம், கனி தந்து என் சீடர்களாய். வார்த்தையை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். கனி தந்து சீடர்களாய். சீடர்களாய் இருந்து கனி தருவதாக சொல்லவில்லை. என்ன சொல்றாரு? நீங்கள் எப்பொழுது கனி தருகிறீர்களோ அப்பொழுதுதான் என் சீடர்களாய் இருக்க முடியும். அப்படி என்றால் என்ன சொல்ற இயேசு? நீங்கள் கனி தந்து என் சீடர்களாய் இருப்பொழுதுதான் என்னுடைய தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்படி என்றால் நாம் ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும்? எஃப்ராத்தாவாக மாற வேண்டும். கனி கொடுப்பவர்களாக மாற வேண்டும். நாம் எப்பொழுது கனி கொடுக்கின்றோமோ இயேசு கிறிஸ்து எனக்குள் வருபவராக இருப்பார். புரிஞ்சுதா? அப்படி என்றால் என்ன பண்ணணும்? நான் கனி கொடுப்பவனாக இருக்க வேண்டும். கனி கொடுத்தால் மட்டும்தான் இயேசு எனக்குள் இருப்பார். நான் கனி கொடுப்பதற்கு என்னை தயார் செய்கின்றேனாம். இரண்டாவது வார்த்தை எஃப்ராத்தா எனப்படும் என்னது? பெத்லகேமே. பெத்லகேமே என்றால் என்ன அர்த்தம்? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். என்ன வீடு? அப்பத்தின் வீடு. பெத்லகேமே என்றால் அப்பத்தின் வீடு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 6:51. யோவான் 6:51 என்ன சொல்றார் இயேசு? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு. வாழ்வு தரும் உணவு எங்க இருக்குது? பெத்லகேமில் தான் இருக்கிறது. அப்பத்தின் வீடு பெத்லகேம், ஹவுஸ் ஆஃப் பிரெட். அப்படி என்றால் நான் யாராக மாற வேண்டும்? இயேசு எனக்குள் பிறக்கிறார் என்றால் நான் எப்படிப்பட்டவனாக மாற வேண்டும்? பெத்லகேமாக மாற வேண்டும். எஃப்ராத்தாவாக மாறிய நான் பெத்லகேமாக மாற வேண்டும். அப்பத்தின் வீடாக நான் மாற வேண்டும். நான் மற்றவர்களுக்கு உணவு அளிக்கக்கூடியவனாக. உணவு என்றால் வெறும் வயிற்று பசியை போக்கக்கூடிய உணவாக அல்ல, மாறாக என்னுடைய உள்ளத்தை, இதயத்தினுடைய தாகத்தை, அனைத்து தாகத்தையும் தணிக்கக்கூடியது எது? இறை வார்த்தை தான். இயேசுதான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் உணவு, உணவுதான் இயேசு. இயேசுவை, எனக்குள் இருக்கக்கூடிய இயேசுவை நான் எனக்கு பக்கத்தில் இருப்பவர்களுக்கு, அடுத்திருப்பவர்களுக்கு நான் கொடுக்கும் பொழுதுதான் அப்பத்தின் வீடாக நான் மாறுகின்றேன். கனி கொடுப்பவனாக மாறுகின்றேன். அப்பொழுதுதான் இயேசு எனக்குள் பிறக்கவிருக்கின்றார். நான் திருவருகை காலத்தில் முதல் வாரத்தில் நம்பிக்கையோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நான் கனி தருவதற்கும் நான் அப்பத்தின் வீடாக மாறுவதற்கும் இயேசு என்னை தயார் செய்து கொண்டிருக்கின்றார். நான் தயாராவதற்கு வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியோடு மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவரா இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன்.
நமது மன்றாட்டுக்களை நாம் இறைவனின் பாதம் சமர்ப்பிப்போம். அமைதியின் அரசரான இயேசுவே, உமது மறையுடலாம் திரு அவையின் தலைவர்கள் தங்கள் வாக்கால், வாழ்வால், சிந்தனையால் அமைதியை ஏற்படுத்துவோராக, அமைதி வழியில் தங்கள் மக்களை வழிநடத்திடும் ஞானமும் ஆற்றலும் கொண்டோராக விளங்கிட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உமது வருகைக்காக தயாரித்து கொண்டிருக்கும் நாங்கள் இருளின் ஆட்சிக்கு உரியவற்றை களைந்துவிட்டு ஒளியின் ஆட்சிக்குரிய படைக்கலன்களை அணிந்தவர்களாக பகலில் நடப்போராக இருக்கவும், களியாட்டம், குடிவெறி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவுகள் ஆகியவற்றை தவிர்த்து வாழ்ந்து கிறிஸ்துவாகிய உம்மை அறிந்தோராக வாழ்ந்திடும் வரமருள ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் இவ்வுலக வாழ்விற்கடுத்தவற்றில் மட்டுமே கவலை கொண்டு அவற்றிற்குரியவற்றை மட்டும் தேடிக்கொண்டிராமல் எங்கள் ஆன்மாவை குறித்து அக்கறை கொண்டவர்களாக நீர் வரும் நாளில் உம்மை எதிர்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டிய விழிப்புணர்வை எங்களுக்கு அளித்திட வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, உலகின் பல பாகங்களிலும் போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டு மக்களை அமைதியின்மையாலும் அச்சத்திலும் வாழ செய்து கொண்டிருக்கும் இத்தருணத்தில் உமது இவ்வுலக பிறப்பை நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்திட உலகில் உள்ள குழப்பங்களும் போரும் அதன் விளைவுகளும் நீங்கி குடும்பங்களில், சமுதாயத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒரு சில மணித்துளிகள் நாம் கரங்களை குவித்து கண்களை மூடி நமது தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் மன்றாடுவோம். நான் இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய கனியாக இருக்கின்றேனா? அப்பத்தின் வீடாக மாறுவதற்கு எனக்குள் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளையும் நாம் நினைத்து பார்ப்போம். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். யாவும் நமக்கு உண்டு, அதை இருளில் மறைப்பவர் பலரும் உண்டு. திறமைகள் யாவும் நமக்கு உண்டு, அதை இருளில் மறைப்பவர் பலரும் உண்டு. உள்ளத்தை உயர்த்தி சிந்தனை செய்தால் திறமைகள் எல்லாம் தெளிவாகுமே. அதை அர்ப்பணிப்போமே, இறைவனுக்கே இன்னும் பெருகிட செய்வார். இறை உமக்கே அதை அர்ப்பணிப்போமே, இறைவனுக்கே இன்னும் பெருகிட செய்வார். இறை உமக்கே காணிக்கை தருகின்ற நேரம், கனிவோடு உன்னை எதிர்பார்க்கிறார். உனக்காக எல்லாம் படைத்த இறைவன் உன்னிடம் இன்றே கேட்கின்றார். காணிக்கை தருகின்ற நேரம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம்முடைய புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் ஸ்ரீ பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் பெற தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை ஒரே குரலாக கூறுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
அனைவருக்கும் காலை வணக்கம். 9/11/2025 அன்று நாம் நமது பங்கில் மறைபொறுப்பு ஞாயிறாக கொண்டாடினோம். நமது வாழ்நாளில் ஒவ்வொரு ஆண்டும் இந்நிகழ்வை அக்டோபர் மாதம் 3ஆம் வாரத்தில் நினைவு கூர்ந்து இந்த சுவிசேஷ பணி சிறப்புற நடக்க ஜெபித்து நம்மாலான நன்கொடைகளை அளித்து மறைபரப்பு பணி வாயிலாக ஏழை எளிய மக்களின் சுகாதாரம், மனிதநேய சேவைகள் தடையின்றி செயல்பட ஒன்று கூடி நமது ஒற்றுமையை உணர்த்தி இது நமது தலையாய கடமை என்பதை நினைவு கூறும் நாள். இந்நாளின் வரவு செலவு கணக்குகள். வரவு: விளையாட்டு போட்டிகள் வாயிலாக பெறப்பட்ட தொகை 22,240. ஜோனல் வாயிலாக அன்று நாம் சிற்றுண்டி வழங்கினோம். அதனுடைய வரவு: ஜோனல் 1 15,570, ஜோனல் 2 19,748, ஜோனல் 3 15,995, ஜோனல் 4 10,005. ஆலப்பாக்கம் மரியாயன் சேனை வாயிலாக பெறப்பட்ட தொகை 1,240. மாதா புடவைகள் ஏலம் விட்டதனின் தொகை 8,800. முன்னாள் இளையோர் சிற்றுண்டி வழங்கியது 2,000. பிரியாணி டோக்கன்ஸ் விற்றது 1,43,850. சிக்கன் பகோடா விற்றது 5,935. சிறப்பு கடைகளின் வாயிலாக பெறப்பட்ட தொகை 27,050. ஆக மொத்த வரவு 2,72,433. இதற்குண்டான செலவுகள்: பிரியாணி வாங்கியது 1,04,500. விளையாட்டுப் போட்டிகளுக்கான பரிசு பொருட்கள் வாங்கியது 4,420. சிக்கன் பகோடா வாங்கியது 4,500. கிளீனிங் 2,000 ரூபா. இதர செலவுகள் 223. ஆக மொத்த செலவு 1,15,643. மொத்த வரவு 2,72,433. மொத்த செலவு 1,15,643. மீதி தொகை 1,56,790. மிஷன் சண்டே கவர்கள் மூலயமாக அன்பிய பொறுப்பாளர்கள் வாயிலாக பெறப்பட்ட தொகை 1,68,750. ஆக மிஷன் சண்டே நிகழ்ச்சிகள் மற்றும் மிஷன் சண்டே கவர்கள் வாயிலாக பெறப்பட்ட மொத்த தொகை 3,25,540. நமது பங்கின் சார்பாக இத்தொகையை மறை மாவட்டத்தின் வாயிலாக மறைபொறுப்பு பணிக்காக அனுப்பப்படுகிறது. இந்த நிகழ்வை மிக சரியான விதத்தில் நடைமுறைப்படுத்தி அனைத்து நிகழ்வுகளுக்கும் உறுதுணையாக இருந்தவர்கள் நமது பங்கு தந்தை மற்றும் உதவி பங்கு தந்தை. இவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிப்போம். இந்த நாளை பயனுள்ளதாக மாற்றிய பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், ஜோனல் பொறுப்பாளர்கள், வின்சென்ட் பவுல் பொறுப்பாளர்கள், மரியாயன் சேனை, மறைக்கல்வி ஆசிரியர்கள், இளையோர் மற்றும் தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் நன்றிகளும் ஜெபங்களும். குறிப்பாக உணவுக்குழு, விளையாட்டுக்குழு, ஸ்டால்ஸ் குழு, டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் குழு, மாதா புடவை ஏலக்குழு மற்றும் ஜோனல் பொறுப்பாளர்களுக்கு சிறப்பு பாராட்டுக்கள். நமது அழைப்பை ஏற்று தனிநபர்கள் தங்கள் பொருட்களை விற்று மறைபரப்பு பணிக்காக சிறப்பு நன்கொடை அளித்துள்ளனர். இவர்களுக்கும் பாராட்டுகளும் நன்றிகளும். நன்றி. இன்று ஆண்டின் திருவருகை காலம் முதல் ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாள் வழிபாட்டை எடுத்து சிறப்பித்த புனித பிரான்சிஸ் சவேரியார் அன்பு இறை மக்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்த ஞாயிறு வழிபாட்டை எடுத்து சிறப்பிக்க வேண்டியவர்கள் புனித பூண்டி புதுமை மாதா அன்பிய இறை மக்கள். அன்றைய நாள் திருப்பலி முதியவர்களுக்காக சிறப்பாக ஒப்பு கொடுக்கப்படும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தவறாமல் மறைக்கல்வி திருப்பலி மற்றும்
மறைக்கல்வி வகுப்புகளுக்கு அனுப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க விரும்புகின்றவர்கள் ரூபாய் 5000 செலுத்தி தங்கள் பெயர்களை அலுவலகத்தில் பதிவு செய்து கொள்ளவும். இன்று மறைக்கல்வி மாணவர்களுக்கு சிற்றுண்டி கொடுக்க உதவிய திரு தேவசிகாமணி மற்றும் எமில்டாமணி அவர்களுக்கு நமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். வருகின்ற 3ஆம் தேதி மாதத்தின் முதல் புதன் அன்று மாலை 6 மணிக்கு தேர்பவனி மற்றும் ஜெபமாலையும், அதனைத் தொடர்ந்து 6:30 மணிக்கு நவநாள் திருப்பலியும் நடைபெறும். பரிந்துரை ஜெபக்குழு உறுப்பினர்கள் இதனை பொறுப்பேற்று நடத்துவார்கள். வருகின்ற 5ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளி அன்று மாலை 6:30 மணிக்கு திருப்பலியும், அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மறைவட்ட அளவிலான யூபிலி ஆண்டு குடும்ப விழா சின்னமலை ஆலயத்தில் நடைபெற உள்ளது. எனவே ஒவ்வொரு அன்பேத்திலும் 10 குடும்பங்கள் கலந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக 25ஆம் ஆண்டு மற்றும் 50ஆம் ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுபவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள தங்கள் பெயர்களை அன்பிய பொறுப்பாளர்களும் கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்று மதியம் 2 மணிக்கு நமது ஆலய வளாகத்திலிருந்து வாகனம் புறப்படும். வருகின்ற 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை திருப்பலியில் நாம் நமது பங்கில் உள்ள முதியோருக்காக சிறப்பாக திருப்பலி ஒப்பு கொடுக்கவிருக்கின்றோம். எனவே உங்கள் அன்பியங்களில் உள்ள முதியவர்களின் பெயர்களை, குறிப்பாக ஆலயத்திற்கு வர முடியாமல் இருக்கும் முதியவர்களின் பெயர்கள் மற்றும் விவரங்களை வருகின்ற புதன்கிழமைக்குள் நமது பங்கு அலுவலகத்தில் ஒப்படைக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இளைஞர் குழுவினர் இவைகளை பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு நமது பங்கில் உள்ள ஏழை எளியவருக்கு உடைகளை அன்பளிப்பாக கொடுக்க வேண்டிய அட்டைகளை திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு அன்று கிறிஸ்மஸ் மரத்தில் தொங்கவிடப்படும். எனவே முடிந்தவர்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட அட்டைகளை எடுத்து சென்று அந்த அட்டைகளில் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஏற்றவாறு உடைகளை வாங்கி திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு 14/12/2025 அன்று திருப்பலியில் காணிக்கையாக கொடுக்கவும். திருவருகை காலத்தின் 4ஆம் ஞாயிறு 21/12/2025 அன்று 2ஆம் திருப்பலி முடிந்தவுடன் ஏழை எளியவருக்கு இந்த உடைகள் அன்பளிப்பாக கொடுக்கப்படும். கிறிஸ்து பிறப்பு விழாவை முன்னிட்டு ஏழைகளுக்கு உதவிட நமது பங்கின் வின்சென்ட் பவுல் சபையினர் வெளியில் உங்களுடைய உதவிக்காக காத்திருக்கிறார்கள். எனவே தாராள உள்ளத்துடன் உதவுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்கவும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறுநிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும் நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு பயன் அளிப்பனவாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவை நமக்குள் பெற்று வாழும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
பாலனாய் பூமியில் பிறந்தாரே. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே, மந்தைகள் நடுவினிலே விந்தையாய் உதித்தாரே. இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நாம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல், இம்மானுவேல், இவர் இம்மானுவேல், நாம் பாவம் போக்க வந்த இம்மானுவேல். நள்ளிரவினில் மாட்டுத் தொழுவமதில் சின்ன இயேசு பாலனாய் பூமியில் பிறந்தாரே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.